இயற்கை உரிமைகளை எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காக்கரட்டான் பதியம் எடுக்க வந்திருக்கோம். நான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ளவர் சீட்ஸ் கேட்குறீங்க, வெஜிடபிள் சீட்ஸ் கேட்குறீங்க, நிறைய சாப்ளிங் கேட்குறீங்க. இன்றைக்கி சாப்ளிங் பார்த்தீங்கன்னா காக்கரட்டான் பாருங்கள். இதுதான் நான் ஆல்ரெடி வீடியோவில் ஃபஸ்ட்டே வந்து நான் இந்த காக்கரட்டான் பதியம் இருக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கூட வந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. நம்ம வந்து அடுத்து நமக்குரிய சாப்ளிங் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து இப்போ எடுத்தால் சூப்பராக வருதான்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி விட்டு நம்ம வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க வந்து மார்னிங் தண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சரி நம்ம 2 சாப்ளிங் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய செடியாக இருக்குங்க. எல்லாமே இது மாதிரி நிறையவே இருக்குது. 1 2 கிடையாது. எப்படி ஒரு 50 செடிங்க கிட்ட வந்து நம்ம பதியம் எடுத்துக்கலாம். ஸோ அதிலே வந்து நிறையா குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வந்து தனித்தனியாக கூட பிரிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த காக்கரட்டான் கட்டிங்ஸு சரி இதனுடைய செடியினுடைய பதியம் கன்றுகள் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து அதாவது வெளியில் நர்சரியில் வாங்கினீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய செடியாக உங்களுக்கு இது மாதிரி கிடைக்காது. சின்ன சின்ன செடிகளும் இருக்குது. நான் வந்து பெரிய செடியாகவே எனக்கு வந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் பேக்கில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு செடி தான் எடுத்து கேட்டு வந்தேன். சித்தி நல்ல பூச்செடி பூ இருக்கிற மாதிரியே பறித்து கொடுத்துட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல முட்டு 2 பூக்கள்லாம் மலர்ந்திருந்த மெனிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கூட அந்த இடத்துலையே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹெர்ப்ஸ்லாம் அதுவுமே வந்து அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து இதை கூட நம்ம சேர்ந்து கலெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வேர் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். கீழே வச்சனால இந்த வேர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இதுவே க்ரோ பேக்கு இந்த மாதிரி பெரிய டப்பாங்களில் வச்சு வீட்டுக்குள்ள மாடி தோட்டத்தில் வைக்கும்போது இதனுடைய வளர்ச்சி வந்து அதாவது வேர் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. நிறைய சல்லி வேர் வந்திருக்கும். நிறையா அது மாதிரி கொத்து கொத்தாக இருக்க மாதிரி அடியில் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்குது. இதனுடைய வேர் வந்து எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து புதிய வந்து தளிர் எடுத்து ஒரு செடி புதுசாக உருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செடி தான் இந்த காக்கரட்டான் செடியும். இது வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. உங்கள் இடத்துல என்ன பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் இதனுடைய பூ எப்படி பெருசாக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதை வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குழந்தை எடுக்கிறாங்க பாருங்கள். அதாவது இப்போ வந்து பேபி பிறந்திருக்குன்னு சொல்கிறக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக அது வந்து பூ வைக்கணும். அதனால் வாசனை இருக்கக்கூடாது, குழந்தைக்கு மாந்தம் பிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த பூவை தான் வைப்பாங்க. எனக்கெல்லாம் இப்படி பூவை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து இந்த காக்கரட்டான் பூவே வந்துட்டு அரும்புங்கிறாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டுலாம் தெரியல. சேம் வந்து முல்லை மாதிரி தான் இருக்குது. பட் வந்து அது வந்து ஸ்மெல் இருக்காது, அந்த ஃப்ரேக்ரன்ஸும் இருக்காதுங்கிறாங்க. நான் அதுவுமே பார்த்துருக்கேன். எங்கள் ஏரியா எங்கள் ஹஸ்பண்ட் ஏரியா பக்கம்லாம் அந்த அரும்பு மட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதை முல்லைப்பூ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் முல்லைப்பூ கிடையாது, காக்கரட்டான் மாதிரியும் இல்லை. கலர் காக்கரட்டான் வந்து நான் சின்ன செடியாக வீட்டில் வச்சுருக்கேன். இந்த டைமில் வந்து எங்கள் கோழி அதை தளிர் வந்தால் டொக்கு டொக்குன்னு அதை வந்து இந்த துளிரை குத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த வெயிலில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய செடியை வந்து நம்ம பாப்பாவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்காக பறித்து கொடுக்க வந்துட்டா. பாருங்கள் அவளுமே பறிக்க ஆசைப்பட்டா. அப்புறம் அதுக்கிட்ட கரண்டி கொடுத்து அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுமே செடியை வந்து அழகாக எடுத்து தோண்டிகிட்ருக்கா பாருங்கள். ஸோ அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியே சீக்கிரமாக வந்துட்டு நிறைய நாற்றுகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல செடியாக பார்த்து ஒரு 3 செடி எடுத்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த நாற்று வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதில் பெஸ்ட்டு 10 கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த நாற்று வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். சின்னதாக வேணாலும் வாங்கிக்கலாம், பெருசாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய தேவை பொறுத்து பெருசாக இருந்தால் கூட நம்ம லைட்டாக ப்ரூனிங் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ கொரியர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். கொரியர் பண்ணி பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்கள் பக்கத்தில் என்னவோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் எங்கேயும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான் நல்ல கொய்யா செடியெல்லாம் இருக்குது.
இது வந்து எனக்கு மட்டும் கிடைக்குமா இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 20 பேருக்கு கூட கொடுக்கலாங்க. அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் சீக்கிரமாக வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அது மாதிரி உங்களுக்கு இதை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நாற்று வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய அட்ரஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அதாவது அந்த டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.